துக்கியாமலையத்தில் கொத்தனார் வேலை பார்க்குறேங்க சார். நானும் எங்கள் வீட்லேயும் வீட்டு கஷ்டமாக அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. 35 ரூபா லோன் எடுத்தோம். வாரம் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல. வீட்டில் உடம்பு சரியில்லை. நீ இருமா, நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல. நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருன்னு சொன்னேன். சார் நடவடிக்கை எடுத்தார். உங்கள் வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது யார்? சொன்னது சுபாங்க. நீங்கள் சொல்ல ஒரு அவங்க லேடிஸு அவங்க வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து கட்டிட்டு போகிறோன்னு நீங்கள் சொன்னீங்களா, இல்லை அந்த பொண்ணு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? நான் வரலைங்க சார். மேம் வந்து வர சொன்னாங்க. வந்து கட்டிட்டு அங்கே ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க சார். அதனால வந்து நான் வந்தேன். போய் 1 மணி நேரமாக நின்றுட்டு இருந்தேன். அவர் ரெஸ்பான்ஸே இல்லை. அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் வச்சாங்க. நீ ஃபோன் எடுத்தீங்களா? மொத்தமாக சொல்லுங்கள். இந்த பொண்ணு நான் என்ன கேட்டேன், 1 மணி நேரமாக வீட்டு ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டு வந்து அடுத்த நிமிஷம் நான் பணம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். அப்புறம் நீ 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வரும்போது இல்லை எங்கள் வீட்டில் 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பிரசாந்த் லோன் கட்ட முடியல, கொண்டாடிக்கு கூட்டி விடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீ விட்டுருந்தா நான் வந்து கொடுத்துருக்கல. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன். காலையில இருந்து சாயந்தரம்